ஒன்ஸ் இன்ட்ரோ கோஸ் ராங் எவ்ரிதிங் கோஸ் ராங். ஒன்ஸ் இன்ட்ரோ வந்து கேவலமாக கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அந்த இடமே கிளம்ஸியாக மாறிடும். மற்றவங்களுக்கு நம்ம பார்க்கும் போது நமக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் எப்பவுமே சொல்லுவாங்க ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு. ஸோ இன்ட்ரோ எப்படி கொடுக்கலாம், ஒரு ப்ராப்பரான இன்ட்ரோங்கிறது எப்படி இருக்கணும், ப்ரொஃபஷனலாகவும் சரி, அட் த சேம் டைம் ப்ரைவேட்டாக நம்ம ஒருத்தரை மீட் பண்ணும்போது இட்டான ஒரு இன்ட்ரோ எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவை பார்க்கலாம். நான் கேஜே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. நான் இங்கே ஸ்பெசிஃபிக்காக செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை பொறுத்தவரை கம்யூனிகேஷனுங்கிற டாப்பிக்கை மட்டும் எடுத்து நான் கோச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ப்ரீச் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்பப்போ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டென்ட்ஸும் போடுவேன். ஸோ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேட்டா கண்டென்ட்டில் போயிடலாம். ப்ரொஃபஷனலாக மீட்டிங்கில் எப்படி எனக்கு இன்ட்ரோ கொடுக்குறதுனே தெரியல, ஒரு ப்ரொஃபஷனலாக எனக்கு எப்படி இன்ட்ரோ கொடுக்கணும்னு தெரியல அப்படின்னா, இந்த ஒரு 3 கொஷின் உங்களுக்கு நீங்களே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த 3 கொஷின் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களோட ஆடியன்ஸை ஆட்டோமேட்டிக்காக புல் பேக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்பர் 1, who am I to you? Number 2, how will you benefit to them? Number 3, what am I going to ask them? ஸோ இந்த ஒரு 3 கொஷின் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிப்பேர் ஆகிடும். இந்த 3 கொஷினுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, who am I to them? அதாவது நான் அவங்களுக்கு யார். அது நீங்கள் வந்து பிஸ்னஸ் சேல்ஸ் பீப்புளாக இருக்கலாம், பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கலாம். லைக் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எப்படி நான் என்னோட இன்ட்ரோவில் சொன்னேன், ஐஎம் கேஜே, நான் வந்து ஒரு கம்யூனிகேஷன் இங்கே ப்ரீச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்போ நான் இங்கே ஒரு கம்யூனிகேஷன் கோச் அப்படிங்கிறத, நான் ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கோச் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எலாபரேட் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொன்னேன், நான் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்க முடியும், நான் உங்களோட கம்யூனிகேஷனுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஹெல்ப் பண்ண முடியும், உங்கள் கூட இருந்தோ இல்லை இந்த வீடியோ மூலியமாகவோ இல்லை பர்சனல் 1-to-1 கோச்சிங் மூலியமாகவோ இல்லை கோர்சஸ் மூலியமாகவோ. ஓகே, ஸோ இது வந்து என்னோட பெனிஃபிட். 3வது, நான் உங்களுக்கு என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒன்று டிப்ஸு சொல்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா என்னோட இந்த லிங்க் இருக்குது, நீங்கள் கீழே லிங்க் இருக்குது, அதை நீங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். அட் த சேம் டைம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், என்னோட மெயில் ஐடி கொடுக்குறேன் இல்லையா. இது வந்து ப்ரொஃபஷனல் மீட்டிங்கில் வந்து அடங்கும். இன்னொரு டீட்டெயில்டான எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் நடக்குது. ஓகேவா? இந்த பிஸ்னஸ் மீட்டிங்கில் நீங்கள் வந்து கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்க. அந்த கிளைண்ட்ஸை உங்கள் கம்பெனிக்கு இழுத்துக்க போகிறீங்க. நீங்கள் வந்து ஒரு சேல்ஸில் ஒரு சூப்பரான ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. உங்கள் கம்பெனி ஒரு ப்ராடக்ட் ஒன்று வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராடக்ட் தான் மற்றவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட்டாக இருக்க போகுது. அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு உள்ளே போகிறீங்க, என்ட்ரு ஆகுறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்க, நான் கேஜே, நான் இந்த மாதிரி சேல்ஸ் கம்பெனிலேருந்து வரேன், இந்த ப்ராடக்ட்டை நான் சேல் பண்ணுறேன், இது வந்து நான் யார் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். 2வது, நான் என்ன பெனிஃபிட் உங்களுக்கு தரப்போகிறேன் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறது மூலயமா, உங்கள் கம்பெனி எங்கள் ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் கிடைக்க போகிறாங்க. பிகாஸ் எங்கள் ப்ராடக்டோட வேல்யூ வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது, உங்களோட எல்லா இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனாக இந்த ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. நம்பர் 3, உங்களோட விசிட்டிங் கார்டோ இல்லை உங்களோட நம்பரோ இல்லை உங்களோட கம்பெனியோட ஒரு மார்க்கெட்டிங் கார்ட்ஸோ நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஓகேவா? இதுதான் ஒரு ப்ரொஃபஷனல் இன்ட்ரோங்கிறது. எப்போவுமே இப்படி தான் இருக்கணும். ஒரு மீட்டிங் இல்லை வந்து யாரையாவது ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த ஒரு 3 கொஷினை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது ப்ரொஃபஷனலுக்கு. இது அப்படியே நம்ம ஓரங்கட்டிடுவோம். பட் நிறைய பேர் லேக் ஆகிறது எங்கே, ப்ரொஃபஷனலாவா இல்லை ப்ரைவேட்டாக. பர்சனலான ஒரு இன்ட்ரோஸ் எப்படி கொடுக்கலாம் அதை நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப், லைக் அப்படின்னு 2 பட்டன் இருக்கும். அது 2த்தையும் கிளிக் பண்ணிவிட்டு கமெண்ட், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ அடுத்தடுத்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகும், அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 1, என்னோட ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்னா, டோன்ட் பி டூ ஃபார்மல். முதல்ல ஒரு ப்ரொஃபஷனல் மீட்டிங்க்கு நீங்கள் ஃபார்முலாக இருக்கலாம். ஓகே, அதில் நீங்கள் வந்து ஹாய் ஐம் கேஜே, ஹாய் ஐம் மகேஷ், ஹாய் ஐம் சுதேஷ், இப்படி எதை வேணால் சொல்லிக்கலாம். ஓகே, அது உங்களோட விஷயம். பட் ஒரு பர்சனலான ஒரு மீட்டிங்னு வரும்போது, பர்சனலாக ஒருத்தவங்க நீங்கள் பார்க்குறீங்கப்பா, எதிர்ச்சியாக ஒருத்தவங்க நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அவங்ககிட்ட போயிட்டு ஹாய் ஐம் கேஜே, ஹாய் ஐம் கேஜே, அது வந்து சத்தியமாக நல்லா இருக்காது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுற்றி பாருங்கள், உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறதுக்கு ஏதாவது ஒரு டாபிக் கண்டிப்பாக இருக்கும். லைக் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருந்தேன். ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்ன இன்றைக்கி இவ்வளோ கும்பலாக இருக்குது, என்ன ஃபங்க்ஷன், அப்படி என்ன பெரிய ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்கும்போது அதை வச்சு நான் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசினேன். அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஹாய், ஓ அப்படியா, ஓகே தேங்க்யூ, நான் கேஜே, நீங்கள் அப்படி சொல்லி இப்படி தான் நான் பேச ஆரம்பித்தேன். ஸோ ஃபார்மலான மீட்டிங்கில் மட்டும் ஃபார்மலாக பேசுங்க. ப்ரைவேட் பர்சனல் மீட்டிங்ஸில் நீங்கள் எப்போவுமே வந்து ஃபார்முலா பேசணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் சுற்றி பாருங்கள், சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஷின் கேட்குறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அதை வச்சு நீங்கள் டக்குன்னு வந்து ஒரு கொஷினை கேளுங்க. தென் உங்களோட பேரை சொல்லுங்கள், நீங்கள் என்ன ப்ரோ பண்ணிக்கோங்க. தென் அவங்களோட இன்ட்ரோ வந்து கேட்டுக்கோங்க. நம்பர் 2, டோன்ட் டு பி ஓப்பன் அப்.
அதாவது நிறையா பேர் இந்த இன்ட்ரோவில் பண்ணுற தப்பே தன்னை ஒரு மிஸ்டீரியஸ் மேனாக வச்சுக்கிற வரைக்கும் தான் மற்றவங்களுக்கு நம்மக்கிட்ட பேசணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். எடுத்த உடனே கொஞ்சம் யாராவது நல்லா பேசிட்டாங்க அப்படின்னா உடனே வந்துட்டு அப்படின்னு சொல்லி எல்லா டைமும் அப்படியே ஜாலியாக வந்து ஒப்பிச்சிடும். அப்படி ஒப்பிச்சதுக்கப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மேலே இருக்க ஒரு மிஸ்டீரியஸ் திங்கே போயிடும். அதுக்கப்புறமேட்டா இவங்க ஏன் நம்மக்கிட்ட அடுத்த நாள் பார்க்கும்போது பேசலை, இவங்க ஏன் நம்மக்கிட்ட பேச மாட்டுறாங்க, ஒருவேளை நம்மக்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கோ அப்படின்னு நமக்கு நம்மளே ஏதாவது ஒரு விஷயங்களை போட்டு ஃபில்அப் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ டோன்ட் பி லைக் தட். ஸோ எடுத்தோடனே நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒப்பிச்சிடணும்னு அவசியமே கிடையாது. உங்களோட பேரை சொல்லுங்கள். அவங்க மேபி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்கன்னா அதை சொல்லுங்கள். ஸோ இல்லைனா கப்சுப்புன்னு அமைதியாகிடுங்க. மற்றபடி ஒரு வேறு பேசுகிறதுக்கு நிறையா விஷயம் இருக்குங்க. சுற்றி பாருங்க, ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். ஓகேவா, நீங்கள் உங்களோட டீட்டெயிலை சொல்கிறதுனால மட்டும் அங்கே எதுவுமே நடந்துட போகிறது கிடையாது. அதுக்கப்புறமேட்டும் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அது உங்களோட விருப்பம். அப்புறம் பி யோர் செல்ஃப் வித் அ ஸ்மைல். நிறையா பேர் நானாக இருக்கேன்னு சொல்லி காட்டுறது ஓகே, ரைட், தப்பு கிடையாது. பட் ஸ்மைல் அது வந்து நிறையா பேருக்கு இன்றைக்கி இருக்கிறதே கிடையாது. எக்ஸாம்பிள், நான் ஜிம் காலையில் போனேன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா பேர் உண்மையே இருப்பாங்க. அவங்கள போயிட்டு பேசி ஒரு சிரிக்க வைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். கோயில் போனால் எல்லாருமே கோயிலுக்கு வர்றதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக அமைதியாக இருக்கணும். அங்கே வந்து ஒரு சிரித்து கூட ஒரு சமாதானம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, சிரித்து கூட வாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த எதான் சொல்கிறது, அந்த ஒரு ரக்கட்னஸ் இப்போ அதிகமாகிடுச்சோன்னு எனக்குள்ள ஒரு தாட். நிறையா பேருக்கு வந்து பேசுகிறதுக்கே வந்து டைம் இல்லையோ, பேசுகிறதுக்கு டைம் இல்லை, டைம் நிறையா இருக்குது, ஆனால் பேசுகிறதுக்கு பிடிக்கலையோ, இவன்ட்டெல்லாம் பேசணுமா, இந்த உங்கள்கிட்டலாம் பேசணுமான்னு ஒரு தாட்டோன்னு எனக்கு தோணுது. இப்போ புதுசாக யார்ட்டையா போய் பேசணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்களுக்கு வந்து ஐயோ இவங்க என்ன வந்து பேசுகிறாங்க, ஏதோ கொலை குத்தம் பண்ணுறா. ஐயோ ஒரு விஷயம் சொல்லவா, நீங்கள் வந்து லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸை நீங்கள் நம்பலாம், பட் உங்கள் கூட இருக்கிறவங்கள தான் நம்பக்கூடாது. ஸோ உங்கள்கிட்ட யாராவது வந்து பேசுகிறாங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு பிடிச்சனால மட்டும்தான் வந்து பேசுவாங்க. ஒருத்தவங்கள உங்களுக்கு பிடிக்குதுங்கிறது இருக்கிறதுலே பெரிய ஒரு விஷயம் லைஃப்பில். எல்லாருக்குமே அவ்வளோ சீக்கிரத்தில் பிடிச்சாங்க. பட் உங்களை வந்து நிறைய பேருக்கு பிடிக்குதுன்னா நீங்கள்லாம் பிளஸ்ட். ஸோ அப்போ அவங்கக்கிட்ட தாராளமாக மனசை விட்டோ இல்லை வாயை திறந்தோ பேசுங்க. ஓகே, ஜஸ்ட் அவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே ஜஸ்ட் பேசணும், ஒரு ஸ்மைல், அவ்வளோதான். அதை பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஓகே அப்படிங்கிறது நாட் நைஸில். வி ஆர் ஹியூமன்ஸ். நம்ம இங்கே பிறந்ததே வந்து மற்றவங்ககிட்ட ஹாய் ஹலோன்னு பேசுகிறதுக்காக தான். ஓகே, சும்மா நம்ம யார்கிட்டையுமே பேசாமல் சும்மா ரக்கடாக நான் வந்து மெச்சூர்ட் ஆகிட்டேன், அதனால் நான் யார்கிட்டையுமே பேச மாட்டேன், நான் சின்ன பசங்க கூடலாம் விளாட மாட்டேன், நான் வந்து ஒரு மெச்சூர்டான மென் பசங்க கூட விளாடுவாங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா மெச்சூர்ட் மேன் ஹூ டோன்ட் டாக், தே ஹாவ் ஸ்டில் ரக்டு ஃபேஸஸ் அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் தட்ஸ் நாட் ட்ரூ, ரைட்? நம்பர் 4, handshakes are most important in intros. லைக் எப்படி வந்து ஒரு காஃபினா பிஸ்கெட்டோ, டீனா பிஸ்கெட்டோ, அதே மாதிரி எப்படி வந்து ஒரு வீக்கெண்ட் அப்படின்னா ஒரு மூவிஸோ, எப்படி ஒரு மூவி அப்படின்னா ஒரு சாங்ஸோ, இதே மாதிரி தான் ஒரு இன்ட்ரோ அப்படின்னா அந்த இடத்துல ஹேண்ட் ஷேக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். நான் ஜிம்மில் போய் ஒருத்தட்ட பேசும்போது ஹாய் அப்படிங்கிற அவர் வந்து கொடுக்குற கை வந்து இப்படி கொடுக்குறாரு. லைக் வந்து அப்படியே ஏதோ இந்த இவ்வளோண்டு பிடிச்சி நான் என்னடா பண்ண போகிறேன், டேய் ஒரு கரெக்டாக அந்த ஒரு ஸ்டிஃபாக அப்படி கொடுக்கணும்ல, அதெல்லாம் இல்லை இப்படி வச்சுட்டு. வாட்ஸ் திஸ் ஹேண்ட் ஷேக் அப்படிங்கிறது ப்ராப்பராக அந்த ஒரு கை அப்படி கொடுக்கும்போது தான் ஹவு வில் யூ அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியும். நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க மற்றவங்கள்ட்ட பேசுகிறது அப்படிங்கிறது. அதை விட்டுட்டு நீங்கள் இவ்வளோண்டு இப்படி போயிட்டு ஹாய் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எப்படி என்னது, அதை எதுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டு இல்லை. ஹேண்ட் ஷேக் அப்படிங்கிறது கேர்ள்ஸ்ட்ட நீங்கள் பேசினாலும் சரி, பாய்ஸ்ட்ட நீங்கள் பேசினாலும் சரி, ஹேண்ட் ஷேக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் ஹேண்ட் ஷேக் கொடுக்க இது பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே ரைட், பிரச்சனையே கிடையாது. அதுக்கெலாம் நீங்கள் வந்து ஐயா அஷயமாக ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, ஏன்னா இது விஷயம் எனக்கு நடந்திருக்கு. என்னோடய காலேஜ் டைமில் ஒரு ஃப்ரெண்டு, அவங்க காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு எதிர்த்து அவங்கள பார்த்து ஹாய் அப்படின்னு கை கொடுக்குறா, அவங்க வந்து கை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டாங்க. சரி, அந்த இடத்துல அசிங்கமாக போச்சுல. பட் அதுக்காக நாம் என்ன பண்ண முடியும், அவங்களோட பழக்கம் அதில் நம்மளும் திரும்பி வாங்க, அவ்வளோதான். ஓகே, இதெல்லாம் ஒன்றும் பெரிய ஒரு அசிங்கம் அவமானம் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா, நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒன்றும் ஆளுங்களாம் கிடையாது. ஜஸ்ட் வி ஆர் ஹியூமன்ஸ். ஓகே, ஜஸ்ட் பி ஹாப்பி அண்ட் பி ஜாலி. ஓகே, ஷேக்ஸ் ஆர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பன் அண்ட் எண்ட் வித் யோர் நேம்ஸ். அது ஸ்டார்டிங்காக நான் என்ன சொன்னேன், இன்ட்ரோ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட ஃபஸ்ட்டு பேரில் ஆரம்பிக்காமல் அந்த சுச்சுவேஷனை சுற்றி பேசிவிட்டு தென் உங்களோட நேம் சொல்லுங்கள். அதே மாதிரி முடிக்கும் போது உங்களோட நேம் சொல்லிவிட்டு ஓகே மறந்துடாதீங்க நான் கேஜே சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு முடிங்க. ஏன்னா நிறையா பேருக்கு வந்து உங்கள் பேர் மறக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போது நம்ம 1க்கு 2 தடவை 3 தடவை நம்மளோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஸோ முடிக்கும் போது நான் கேஜே, நான் இங்கே கம்யூனிகேஷன் கோச்சாக இருக்கேன், நான் இங்கே கம்யூனிகேஷன் பற்றி நிறையா உங்களுக்கு ப்ரீச் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஸோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸும் அப்பப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இதை நீங்கள் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் ஓ கேஜே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுவாங்க. சரியா? ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. I will see you in this video and thank you for watching this video. Love you guys.